Hi friends, welcome back my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரியல் பிரைட் மேக்கப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் பிரைடோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு YouTubeல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்போ எந்த மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு ஸ்கின் ப்ரிப்பரேஷன்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா CTM, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர். இதுல கிளென்சிங், டோனிங் பண்ணிட்டு சோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை டைம் இல்லைன்ற பட்சத்தில் வெட் வைப்ஸ் இருக்கும். அந்த வைப்ஸ் வச்சு அந்த டிஷ்யூஸ் வச்சு கம்ப்ளீட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ப்ரைமருக்கு மாய்ஸ்சரைசருக்கு நடுவில் ஒரு 20 செகண்ட்ஸ் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் தான். இந்த கலர் கரெக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம்? ஒரு சிலருக்கு வாய் சுற்றி கருப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் மூக்கு கார்னர்ஸ் கருப்பாக இருக்கும், ஃபோர்ஹெட் டேன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு அன்ஈவன் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இந்த கலர் கரெக்ஷன் மூலமாக அதை வந்து ஈவன் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டர் ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அது வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்வைப் பண்ணிவிட்டு தான் நம்ம டேப் பண்ணணும். இந்த மேக்கப்பில் நம்ம ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்க வேண்டிய விஷயம், கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் இந்த கலர் கரெக்ஷன் அப்ளை பண்ணுறது தான். இதில் தான் நம்ம ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதில் நம்ம ப்ராப்பராக பண்ணலைன்னா நமக்கு வருது அந்த மேக்கப் வந்து பேட்சி ஆகுது, ஃபேஸில் ஸ்டே ஆகாமல் இருக்கிறது, கிரே கலராக மாறுது, இந்த மாதிரி லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இங்கே நான் வந்து ஐக்கு வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதாவது ஆரஞ்சு கலர் கன்சீலர். இது வந்து எல்ஏ கேர்ளில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா க்ரைலான்லேயே நமக்கு கிடைக்குது. பிஎஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கன்சீலர்ந்து தனியாக நமக்கு கிடைக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு பிரைட் எந்த மாதிரி பட்ஜெட்டில் மேக்கப் புக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரைலான் யூஸ் பண்ணேன், அதாவது கலர் கரெக்ஷனாக. இப்போ வந்து ஆரஞ்சுக்கு வந்து எல்ஏ லா கேர்ள் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு நம்ம ஐப்ரோஸ் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சுட்டு நாம் அப்ளை பண்ணும்போது அந்த லைன்ஸ் எல்லாமே கவர் ஆகி லைன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து கண்ணு சுற்றி எல்லாம் லைன்ஸ் வந்துடுது, லைன்ஸ் ஃபார்ம் ஆகிடுதுன்னா எதுக்காக நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். நல்லா தூக்கின மாதிரி பிடிச்சிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டருக்கு ஐக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சின்னதாக கூட கிடைக்குது, அதெல்லாம் கூட வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம டேப் பண்ண விட்டோம்னா கண்டிப்பாக லைன்ஸ்ன்றது வராது. அதையும் மீறி லைன்ஸ் அவங்களுக்கு வருது அண்ணா அது வந்து ஏஜ்டு ஸ்கின்னாக தான் இருக்கும். இதில் கன்சீலர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ஐபேஸ் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஐபேஸ் வேணால், நமக்கு லோ பட்ஜெட்டில் தான் அவங்க புக் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து நல்ல ஒரு குட் ஃபினிஷிங் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன், அதாவது அவங்களோட ஸ்கின் டோன் ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லை லிக்விட் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனை கூட நீங்கள் ஐபேஸை கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஐபேஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நாம் கண் வந்து ஃபுல்லு ஈவன் டோனாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம போடுற அந்த ஐலாஷஸ் கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கலர்ஸ் வந்து கரெக்டாக நல்லா நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அதே கலர் நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ ஈவனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற ஐ மேக்கப் இருக்கும் இல்லையா, ஐலைனர், காஜல், மஸ்காரா, இது எல்லாமே நீட்டாக போய் செட் ஆகிட்டு அந்த ஐ பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு லுக்காக தெரியும். அதுக்காக தான் நம்ம ஐபேஸ் இல்லைன்னா ஐபேஸ் ப்ளேஸ்லேயே நம்ம ஃபவுண்டேஷனை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஷேடோவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. காஸ்டியூம்க்கு மேட்சிங்காக ஒரு சிலர் கேட்குறாங்க, ஒரு சிலர் எங்களுக்கு ஹைலைட்டாக வேணாங்க, டீசெண்டாக இருந்தால் போதும்ன்றாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்களோட கிளைண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஏதோ அவங்க எப்படி லைக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஐஷேடர்ஸ் போடணும். இதில் வந்து நான் லைட் ப்ரௌன் ஷேடு போட்டுட்டு பிங்க் ஷேடு வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் டார்க்காக போடாதீங்க. நீங்கள் டிப்பில் நல்லா அந்த பவுடர் டச் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 3-4 கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் லைன் மார்க் ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரஷில் கொஞ்சம் எண்டிங் ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்ட் ஃப்ரண்ட்டில் டச் பண்ணிங்கன்னா ஆஸ் இட் இஸ் அவங்க ஒரிஜினல் ஐப்ரோஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு வீடியோ மிஸ் பண்ணிவிட்டேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து கலர் கரெக்ஷன், அதுக்கப்புறம் கன்சீலர் எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ ஐ மேக்கப் முடிச்சுட்டு நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன். அந்த வீடியோ கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு ஐ மேக்கப் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஐ மேக்கப் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க ஸ்கின் மேலே வந்து அவங்க கை இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஐ மேக்கப் முடிச்சிடுவாங்க. இங்கே வந்து அவங்க ஐ மேக்கப் ரொம்ப சிம்பிளாக கேட்டதுனால நான் ஃபுல் ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐலைனர்ன்றது போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஐ மேக்கப் எப்படி டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா காஜல் அண்ட் ஐலைனர். இது வந்து நான் ஜெல் டைப்பில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இன்க்ளாட்டு, மெப்லைன், அதுக்கப்புறம் பிஎஸ்சி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டு, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஜெல் லைனர் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது ஐலைனராகவும் யூஸ் ஆகும், காஜலாகவும் யூஸ் ஆகும். எனக்கு ஆக்சுவலாக ஜெல் ஐலைனர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. 2 in 1 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஐ மேக்கப் எல்லாம் முடிஞ்சு. இப்போ பாருங்கள், ஐ பேஸ் எல்லாமே போட்டதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன கோடு போட்டால் கூட அது நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா காண்டரிங். நிறைய பேர் இந்த காண்டரிங்ன்றது லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ் எல்லாம் ஒரே கலரில் ஃபவுண்டேஷன் போட்டோன்னா நிறைய பேர் ஃபேஸ் பார்க்குறது ரொம்ப ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த காண்டரிங்ன்றது கொடுத்தோன்னா ஒரு 3D எஃபெக்ட் அந்த ஃபோட்டோஸில் எல்லாம் பார்க்கும்போது, வீடியோவில் பார்க்கும்போது அந்த மூக்கு நல்லா ஷார்ப்பாக, ஜா லைன்ஸ் அதே மாதிரி ஜா லைன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், சின்னெல்லாம் பெருசாக இருக்கும், டபுள் சின்ன தெரியும். இதெல்லாம் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறது என்னதுன்னா காண்டரிங் தான். அதே மாதிரி இப்போ ஃபோர்ஹெட் ஆண்டு போட்டுகிட்டே இருக்குது. ஃபோர்ஹெட் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபோர்ஹெட் ஆண்டு வந்து நம்ம கொஞ்சம் காண்டரிங் பண்ணோம்னா அது வந்து நம்ம ஃபோட்டோஸில் பார்க்கும்போது நம்ம எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம் அந்த ஃபேஸ் மட்டும்தான் காட்டணும். அப்போ வந்து ஃபோர்ஹெட் வந்து ஹைலைட் ஆகாது. ஸோ நான் எந்த ப்ரைடுக்கு மேக்கப் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அவங்களோட நேச்சுராலிட்டி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடாது. ஒரு சிலர் அந்த அப்படியே பிஃபோர் மேக்கப் ஆஃப்டர் மேக்கப் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி மேக்கப் எப்போவுமே பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து அவங்களோட நேச்சுராலிட்டி டிஸ்டர்ப் ஆகாம மாதிரி தான் நம்ம மேக்கப் பண்ணணும். நம்ம நெட்டில் காட்டுறாங்க அப்படி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஹெவியாக இஷ்டத்துக்கு ஒரு வேஷம் போட்ட மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம மேக்கப் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சம் இந்த ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும், கண்டினியூவாக ஐ மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. ஏன்னா நிறைய பேர் காஜல் கூட வைக்க மாட்டாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஐ மேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க ஐ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஐலேஷ் கர்லர் இருக்குது, அந்த கர்லரில் கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேஷஸ் வந்து அவங்க இஷ்டப்படலை, வேணான்னு சொல்லிட்டாங்க, நேச்சுரலாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நான் லேஷஸ் வைக்காமல் ஐலேஷ் கர்லரில் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து லாங் லாஸ்டிங் அண்ட் வால்யூம் இன்க்ரீசர் மஸ்காரா. இது போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் தெரியும். நமக்கு அவங்கள ஐ லேஷஸ் வந்து வச்ச மாதிரியே கூட இருக்கும். ஒரு சிலர் கொஞ்சம் திக்காக இருந்து வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் கர்ல் பண்ணிவிட்டு நம்ம இந்த மஸ்காரா யூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு ஐ லேஷஸ் வச்ச மாதிரியே ஆகிடும். நீங்கள் வாங்கும்போது லாங் லாஸ்டிங் அண்டு வால்யூம் இன்க்ரீஸ் மஸ்காரான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குங்க. மெயினாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸே கிடைக்கிறோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நைக்கா ஆப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லை எது வேணாலும் பரவாயில்லைன்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதில் வேணாலும் போகலாம். பட் நமக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து நைக்காவில் தான் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லிப் லைனர். லிப்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா, சின்னதாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அவுட்லைன்லேருந்து போட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இன்னர் லைன்லேருந்து நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம லிப்ஸ்டிக்கு அப்ளை பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா அவங்க காஸ்டியூமுக்கு மேட்சிங்காக போடுங்க. இல்லைன்னா ஒரு சிலர் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு எங்களுக்கு பிரைட்டாக இருந்த போது ரொம்ப ஹெவியாக போட வேணாம் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு பிரைடு எது இஷ்டப்படுறாங்க, எது அவங்க கேட்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே அவங்க மேலே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஹேர் ஸ்டைல், ஆக்சுவலாக ஃபேஸ் மேக்கப் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த ஃபேஸ் மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், லூஸ் பவுடர், அதுக்கப்புறம் காம்பேக்ட், இது வந்து நான் அந்த வீடியோ நாங்கள் கவர் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் வேறு ஒர்க் இருக்கிறதுனால அதை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டினியூஷனாக கரெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி மேக்கப் வீடியோஸ் இருக்குது, அது பார்க்கலாம். அது வந்து மாடல் வச்சு பண்ணுறது. இது வந்து ரியல் பிரைடுன்றதுனால எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரைட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் சாரீ ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டோன்னா நம்ம பின்ஸு, அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அப்போ வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணுறீங்களா, க்ரீம் பண்ணுறீங்களா, அயனிங் பண்ணுறீங்களா, எது பண்ணுறீங்களோ அந்த மிஷின் யூஸ் பண்ணுற ஒர்க் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே பண்ணிவிட்டு பேக் சைடு பின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி ஹேர் ஸ்டைல் நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம். இதனால் இன்னொரு பெனிஃபிட் கூட இருக்குது. ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் தெரியும். ஏன்னா அது எல்லாமே ஸ்கின்குள்ளே அப்சர்வ் பண்ணி அது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது ஃபேஸ் மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நமக்கு அது ஒரு 1/2 hour ஆகும். அந்த 1/2 hour அங்கே ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும். ஸ்கின்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த மேக்கப் கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும். அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டியும் வரும், அவங்க குட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு உடனே மேக்கப் பண்ணிவிட்டு வெளியே அமிச்சோன்னா என்னடா இது இப்படி வேஷம் போட்ட மாதிரி அனுப்பிச்சிருக்காங்கன்னு அந்த ப்ராப்ளமும் வரும்.
ஸோ அதனால் எந்த ஒரு மேக்கப்புமே நீங்கள் பண்ண ஒரு பிரைடுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்களே உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, நம்ம பார்லரில் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே மேலே நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாப் வைக்கிறதுக்கு உண்டான லைசன்ஸ் எப்படி இது பண்ணுறது கூட நம்ம பார்லர்லேயே சொல்லி கொடுக்குறோம். சப்போஸ் எங்களால் பார்லரில் வைக்க முடியல, எங்களுக்கு ஜாப் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஜாப் கூட நாங்கள் வாங்கி தரோம். உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸு என்னென்ன டாபிக்ஸ் வரும்ன்றது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இருக்கும். ஃபேஸ் ஸ்கின் டோன் ஆகட்டும், பிரைடாகட்டும், ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப டல்லாகவும் இல்லாமல் ஒரு நீட்டாக இருக்கும் மேக்கப். என்னோடய மேக்கப் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ராபேக்ன்றதே கிடையாது. ஏன்னா நம்ம சவுத் இண்டியன்ஸ் எல்லாமே லைட் மேக்கப் தான் லைக் பண்ணுறாங்க. இந்த நார்த் சைடு இருக்கிறவங்க தான் ரொம்ப ஹெவியாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்கின் டோனுக்கு அது ஓகே செட் ஆகிடுச்சு. பட் நம்ம சவுத் இண்டியன்ஸ் பிரைட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு லைட் மேக்கப் பண்ணும்போது தான் அவங்க ரொம்ப, அதாவது லைட் மேக்கப் பண்ணால் லைட்டுன்னு கிடையாது, நேச்சுரல் மேக்கப் பண்ணும்போது தான் அவங்க ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம பார்லரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்களே தான் சப்ளை பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராக்டிக்ஸ் வேணால் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாமே தவிர எங்கள் பார்லரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எங்களோட திங்ஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நான் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய டீச்சிங் எப்படி இருக்குது, என்னோடய நோட்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கூட கம்ப்ளீட்டாக நானே பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டேன். அது என்னென்ன ஸ்டெப்ஸு, நீடட் திங்ஸ் எப்படி செய்கிறது எல்லாமே இருக்கும். அந்த நோட்ஸ் கூட நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நானே கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் நோட்ஸ் எழுதணுன்னு கூட அவசியம் இல்லை. சின்ன சின்ன டிப்ஸு நாங்கள் சொல்லும்போது ஏதாவது இருந்தால் அது நோட் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கு வீடியோஸும் இருக்குது. அந்த வீடியோஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் புக் பண்ணுறவங்க நம்ம பார்லரில் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிரைடுக்கு பண்ண மேக்கப் பார்த்தீங்கன்னா ஹெச்டி மேக்கப். இந்த ஹெச்டி மேக்கப் வந்து நிறைய ப்ரைஸ் வழியே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்லரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபுளாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, எல்லாருமே மேக்கப் புக் பண்ணுற எல்லா பிரைட்ஸுக்குமே பிரைடல் செட்டு அண்டு ஃபேஷியல் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்மக்கிட்டேயே என்ன சர்வீஸ் இருக்குன்னா ஆரி ஒர்க் சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அட் த சேம் டைம் இப்போ வந்து குந்தன் பேங்கிள்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த பேங்கிள்ஸும் சாரீ மேட்சிங்காக நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.